اللهم إنا نسألك علما نافعا. ربنا زدنا علما. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. اللهم اهدنا لأحسن الأخلاق ولا يهدي لأحسنها إلا أنت، واصرف عنا سيئها ولا يصرف عنا سيئها إلا أنت. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير والموت راحة لنا من كل شر. أيها الأخوة والأخوات، وصلنا إلى الدرس الثامن. سندرس اليوم هذا الدرس إن شاء الله. في هذا الدرس ترون هنا ضمائر. இங்க தமீர்களை நீங்க பார்க்கலாம். நான் தமீர்களை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று காயிப், இன்னொன்று முகாத்தப், அடுத்தது முத்தக்கல்லிம். ஃபியல்களையும் நாங்கள் அதை மாதிரி பிரிக்கலாம் தானே. அல் காயிப் என்றது நாங்கள் தமிழில் படற்கை என்று சொல்லுவோம். அல் காயிப். முகாத்தப், காயிப் என்ற அர்த்தம் காப, மறைந்திருப்பவர். நான் முன்னுக்கு யாரோட பேசுகிறோமோ அவர் அல்ல, மூணாவது ஒரு ஆள் தானே. அல் காயிப். அல் முகாத்தப் முன்னிலை என்று நாங்கள் தமிழில் சொல்றோம். அதாவது அரபுல என்ன அர்த்தம் வேண்டாம், முகாத்தப் உரையாடப்படுபவர். யாரோட நாங்கள் உரையாடுறோமோ அவர் முகாத்தப். அல் முத்தக்கல்லிம் தன்னிலை, அதாவது அல் முத்தக்கல்லிம் பேசுறவர். முத்தக்கல்லிம் தக்கல்லம் என பேசினான் தானே. ரைட். காயிப்ல முதக்கர் முஅன்னஸ் என்று ரெண்டும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. காயிப்ல முதக்கர்ல நாங்கள் என்ன சொல்லுவோம்டா, ஹாமிதுன் தஹப, ஹாமிதுன் தஹப. இங்க நாங்க தஹப என்ற ஒரு ஃபிஅலை கொண்டிருக்கிறோம். இதுல ஒரு தமீர் இருக்கு, அது மறைஞ்சிருக்குது. அந்த தமீர் இந்த இடத்துல மறைஞ்சிருக்குது. காயிபான தமீர் ஹுவ. தஹபன்னா யாரு, அட ஃபாயில யாரு, ஹுவ. ஹாமிதுன் முப்ததா, தஹப என்றது ஃபிஅல் தானே. ஃபிஅல் வந்த ஃபாயில் வரும். தஹபக்கு ஃபாயில் யாரு, ஹுவன்றது. அந்த ஹுவன்ற தமீர் ஹாமிதை பார்த்து மீதுது. அப்ப இங்க என்ன விஷயம் என்றால், நாங்க காயிப்ல ஒரு ஃபிஅலை சொல்லும் பொழுது தஹப என்று சொல்றோம். அதே காயிப்ல காயிபாவாக இருந்தால், முஅன்னஸாக இருக்கும் பொழுது என்ன சொல்லுவோம், ஆமினது தஹபத். மேலதிகமாக ஒரு தாவை நாங்க என்ன சொல்லுவோம். இந்த தா முஅன்னஸ்ன்றதுக்குரிய அடையாளம், முஅன்னஸ்ங்கிறதுக்குரிய அடையாளம். இப்போ ஃபாயில், அது ஃபாயில் ஹிய என்ற தமீர் மறைஞ்சிருக்குது, தமீர் முஸ்ததிர். இங்க ஹுவ என்ற தமீர் மறைஞ்சிருக்கதான் ஃபாயில். தஹபத்துல ஹிய என்ற தமீர் மறைஞ்சிருக்குது என்று இலக்கணத்துல சொல்லுவாங்க. ரைட். அப்ப ஹாமிதுன் தஹப, ஆமினது தஹபத். சரி. இப்ப நான் ஜம்முக்கு வருவோம். முதக்கர்ல ஜம்ல என்ன சொல்லுவோம், ஹாமிதுன் வஹாஷிமுன் வஅலியுன் தஹபு. ஹாமிதுன் வஹாஷிமுன் வஅலியுன் தஹபு. தஹப என்று சொல்லலாது. காரணம், நாங்க ஃபாயில் கொண்டு வருவோம். நீங்க ஃபாயில் ஜம்ஆக இருக்குது. தஹபன்னு மட்டும் நீங்க சொன்னா ஃபாயில் ஹுவ என்று வரும். இங்க ஃபாயில் ஹுவ இல்லை, பல பேர் இருக்கிறாங்க தானே, பல பேர் இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஜம்மாக காயிப்ல வரும் பொழுது அதை குறிக்கக்கூடிய தமீர் வெளிப்படையாக வரும், பாரிஸாக வெளிப்படையாக வரும். ரைட். அந்த வெளிப்படையாக வர தமீர் தான் இங்க வாவ். தஹபு ஹாமிதுன் வஹாஷிமுன் வஅலியுன் தஹபு. ذهب ஃபிஅல், அதுக்கு பின்னால ஒரு ஃபாயில் வந்துரும். ஃபிஅல் வந்தா பின்னால தான் ஃபாயில் வரணும். எது ஃபாயில்ண்டா இந்த வாவ் தான் ஃபாயில்.
அதாவது நாங்க ஹும் என்ற இடத்துக்கு சமமானது. ஹும் அவர்கள் என்றதுக்கு சமம் தான் இந்த வாவ். ஃபியலோட சேர்ந்து வரும் பொழுது இப்படித்தான் வரும். மாதியான ஃபியல்ல தஹபு என்று வரும். அவர்கள் போனார்கள். ரைட். ஹாமிதுன் வஹாஷிமுன் வஅலியுன் தஹபு. முஅன்னத்ல நீங்க எடுத்தால் ஆமினத்து வஸைனபு வமரியமு தஹபன தஹபன. இங்க ஒரு ந வந்திருக்குது, ஒரு நூன் வந்திருக்குது. இந்த நூன் தான் ஃபாயில். இது தமீர். இந்த தமீர் நூனுன் நிஸ்வா, அதாவது ஜம்அ குறிக்குது, பன்மையான ஒரு தமீர். ஹுன்ன உடைய அர்த்தத்துல இருக்கு. ஹுன்ன தஹபன என்றது ந வந்து ஹுன்ன அவர்கள் பல பெண்கள் என்ற அர்த்தத்தை கொடுக்குது. சரி, ரைட். அப்ப காயிப்ல நாங்க ஜம்ல முதக்கர்ல என்ன சொல்றோம்? தஹபு. முஅன்னத்ல தஹபன தஹபன சொல்றோம். இப்ப நாங்க முஹாத்தபுக்கு வருவோம். முஹாத்தப்ல முதக்கர்ல என்ன சொல்லுவோம்னா அந்த தஹபத, அந்த தஹபத. இங்க ஃபாயில் வெளிப்படையாக வந்திருக்கு. இந்த தா தான் ஃபாயில், நீ போனாய். அந்த இந்த தாவுக்கு அந்த உடைய அர்த்தம் தானே, அந்த போடாமல் நான் தஹபத்தன்னு சொல்லலாம் தானே. அப்ப அந்த தஹபத்த, இது தஹபட ஃபாயில் எங்க தா தான். ஃபியல் வந்த ஃபாயில் வரணும். அப்ப அதுக்குரிய ஃபாயில் தா. இது ஒரு தமீர், இது ஒரு பிரதி பேர். அந்த உடைய அதே அர்த்தம் தான் இந்த தாவுக்கு இருக்குது. ரைட். முஅன்னத்ல என்ன சொல்லுவோம்? அங்கேயும் தா தான் ஃபாயில், ஃபா தா தான் தமீர், தமீர் தான் ஃபாயில். அன்தி ذهبتي, அன்தி ذهبتي. ரைட். ஜம்ல முதக்கர் என்ன சொல்லுவோம்? அன்தும் ذهبتم, ذهبتم. இங்கேயும் தா தான் ஃபாயில். மீம் வந்து ஜம்முக்குரிய அடையாளம். நீங்க சுருக்கமாக முழுமையாக தும்ன்றதே ஃபாயில் என்று சொல்லிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பிரிச்சு சொல்லுவாங்க. தா வந்து ஃபாயில், மீம் வந்து ஜம்முடைய அடையாளம். ரைட். அவ்வளோ டீப்பா தேவையில்லை, முக்கியம் நாங்கள் அரபு பேசுறது தான். ரைட். அன்துன்ன ذهبتن, இதுலையும் இந்த தூ ஃபாயில், நூன் வந்து முஅன்னஸுக்குரிய, முஅன்னஸ் ஜம்முக்குரிய அடையாளம். சரி. அப்ப முஅன்னஸ்ல ذهبتي, அன்தி ذهبتي, அன்துன்ன ذهبتن, அன்துன்ன ذهبتن. ரைட். இப்ப நான் முத்தக்கல்லிம்க்கு வருவோம். முத்தக்கல்லிம்ல முஅன்னஸ் முதக்கர் வித்தியாசம் இல்லை, எல்லாம் உண்டுதான். முதக்கருக்கும் முஅன்னத்துக்கும் ஒரே மாதிரியான வார்த்தையை தான் நாம் பயன்படுத்துறோம். அன ذهبت, இங்கேயும் தூ தான் ஃபாயில். ذهب என்ற ஃபியல்ல ஃபாயில் அது தூ. நஹ்னு ذهبنا, இங்க ஜம்ல ذهبنا என்ற நாங்கிறது தான் ஃபாயில். நாவுல் ஃபாயிலின் என்று சொல்லுவாங்க. நான்றது தான் ஃபாயில். அப்ப ஒரு ஃபியல் வந்தால் கட்டாயம் ஃபாயில் வரும். காயிப்ல, காயிப் முஃப்ரதுல ஃபாயில், காயிப் முஃப்ரதுல ஃபாயில் சில நேரம் முஸ்ததிராக மறைஞ்சி வரும். ஹாமிதுன் ذهبன்றதுல ஹுவன்றது ஒரு தமீர் தான் ஃபாயில், மறைஞ்சிக்குது. ஆமினத்து ذهبت என்றதுல ஹிய என்ற ஒரு தமீர் ஃபாயில், அது மறைஞ்சி. இந்த தா வந்து முஅன்னஸில் அடையாளம். தா தா தானீஸ் முஅன்னஸ் அடையாளம், அது தமீர் அல்ல. ரைட். ஆனா இப்ப பின்னால வந்துட்டு பாருங்க, ذهب ஹாமிதுன் என்று வந்தால் ذهب ஃபியல், ஹாமிதுன் ஃபாயில். பின்னால வெளிப்படையாக தமீராக வராம ஃபாயில் வெளியாகி வந்துட்டென்றால் நாங்க ஃபாயில், அதுதான் ஃபாயில், இஸ்ம் ظاهر ஃபாயில் என்று சொல்லுவோம். அப்படி வரலை என்றால் இங்க தமீர் ஃபாயில் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப முக்கியமா என்னண்டா, நாங்க காயிப்ல சொல்லும் பொழுது இந்த மாதிரி சொல்லுவோம். ذهب, ذهبت, ذهبوا, ذهبنا. முஹாத்தப்ல எப்படி சொல்லுவோம்? ذهبت, ذهبتي, ذهبتم, ذهبتن. முத்தகல்லிம்ல ذهبت, ذهبنا. ரைட். இப்ப நாங்கள்
الآن ننتقل إلى التمارين. أكمل الجمل الآتية بوضع الفعل ذهب في الفراغ بعد إسناده إلى الضمير المناسب. ذهب عند فعل இந்த فراغல வைக்க போறீங்க. வச்சு பூரணப்படுத்த போறீங்க ஜும்லாவை. தேவையான பொருத்தமான தமீருக்கு நீங்க ஃபியல இணைச்சி சொல்லணும். அதுக்கு பின்னால பொருத்தமான தமீரை கொண்டு வரணும். ரைட். الأول من نعم. أين الطلاب جدد ذهبوا إلى المدير. أين الطلاب الجدد؟ أين الطلاب الجدد؟ ذهبوا إلى المدير. نعم أحسنتي. خير النساء. نعم. نحن ذهبنا إلى الملعب. نعم ذهبنا. نحن ذهبنا إلى الملعب. الثالث من يجيب؟ خيروسي. تفضل خيروسي. أين ذهب بعد الدرس يا إخواني؟ مرة أخرى. أين ذهبتم بعد الدرس يا إخواني؟ نعم أحسنتم. أين ذهبتم بعد الدرس يا إخواني؟ ظافر. أذهبت إلى السوق اليوم يا أبي؟ أذهبت إلى السوق اليوم يا أبي؟ نعم أحسنت. أم أحمد. سر أنا ما هلو. نعم أين الطلاب جديد சொல்லிதான் புத்தகத்தில் இருக்குது. இதில் أين الطلاب الجديد என்று சொல்லித்தான் இருக்குது. நீங்க அந்த இதில் طالب الجديد என்று இருக்குது. ஓ பரவாயில்ல. ஐன தாலிபுல் ஜதீத் எப்படி பதில் சொல்லணும் நீங்க? அவர்த தஹபு ஒன்றுதானே வரப்போகுது. ஐன தாலிபுல் ஜதீது என்றதுக்கு பதில் சொல்லுங்க. ஐன துல்லாபு அதே இதுதான். ஜதீத் என்று வந்திருக்கு. இல்ல ஜுதுத் என்று வந்திருக்கு. ஜுதுத் என்று வரணும். துல்லாபன் வந்தா ஜுதுத் என்று வரணும். பிரிண்ட் மிஸ்டேக் சார். என் புக்லயே அப்படி தான் பிரிண்ட் மிஸ்டேக் வரும். பிரிண்ட் نعم. خطأ مطبعي. طيب أتشب لي خطأ مطبعي. نعم. طيب محمد. أنا ما ذهبت إلى المكتبة اليوم. نعم أحسنت. أنا ما ذهبت إلى المكتبة اليوم. نعم نسرين. أمي ذهبت إلى مستشفى. أمي ذهبت إلى المستشفى. نعم أحسنتي. سميمة بانو. ذهبتن لزيارة خالتكن يا بناتي. أذهبتن لزيارة خالتكن يا بناتي. خالتي مضاف إليه. خالتكن يا بناتي. خالتكن يا بناتي. أذهبتن لزيارة خالتي كن يا بناتي. زيارة خالة வந்து مضاف إليه. فهمتي؟ اوكي. نعم. لزيارة خالتي كن يا بناتي. نعم الثامن. نسكية. نعم. ذهبت أخي إلى المطار. ذهبت أخي إلى المطار. لا من يجيب؟ جيلاني. ذهب أخي إلى المطار. ذهب أخي إلى المطار. ذهب أخي إلى المطار. ذهب هو. نعم. شيرين. أخواتي ذهبن إلى الكلية. أخواتي ذهبن إلى الكلية. نعم صفية أحسنتي. ذهبت إلى المدرسة يا عائشة.
أذهبت إلى المدرسة يا عائشة؟ نعم أحسنت. نعم ننتقل من يتكلم. أكمل الجمل الآتية بوضع فعل مناسب في كل من الأماكن الخالية. نعم من نسرين. يجيب؟ نسرين. نافذ. أسمعت الأذان يا محمد؟ نعم أحسنت. أسمعت الأذان يا محمد؟ أسمعت الأذان يا محمد؟ نعم ظافر. نحن لعبنا كرة السلة اليوم. مرة أخرى. سوري نحن لعبوا كرة السلة اليوم. لا خطأ. كيف نحن لاعبون؟ نحن أولا ماذا قلت أولا؟ لاعبون. طيب من يجيب؟ أم محمد. نعم. نحن لعبنا كرة السلة اليوم. نعم نحن لعبنا. لعبنا. نحن لعبنا كرة السلة اليوم. نحن لعبنا كرة السلة اليوم. نعم الثالث من يجيب؟ فيروز. زيلاني ثلاثة. غسلت قمصاني ومناديلي يا أمي؟ مرة أخرى. غسلت قمصاني ومناديلي يا أمي؟ نعم أغسلت قمصاني ومناديلي يا أمي؟ أغسلت. نعم سنت. جيلاني. كتب المدرس الدرس على السبورة. نعم كتب المدرس الدرس على السبورة. كتب المدرس الدرس على السبورة. طيب الخامس من يجيب؟ جوانا. نعم جوانا. تفضلي. أنا فتحت باب الفصل وحامد وهاشم وبلال دخلوا وبلال فتحت النوافذ. ومن يجيب أيضا عن نفس زيلاني السؤال؟ ثلاثة. جيلاني. أنا فتحت باب الفصل وحامد وهاشم وبلال فتحوا النوافذ. نعم أنا فتحت. حامد وهاشم وبلال فتحوا النوافذ. فتحوا النوافذ. طيب من يجيب؟ نعم تفضلي. فهمتن الدرس الجديد جيدا يا بنات ويا بنات؟ نعم أحسنتي. أفهمتن الدرس الجديد جيدا يا بنات؟ نعم السابع. نعم تفضلي. زميلاتي زميلاتي خرجنا من الفصل بعد الدرس. கொஞ்சம் டவுட். இது முதக்கரா முஅன்னஸான்னு கொஞ்சம் டவுட் வருது. زميلات. اوكي. زميلة. زميل زملاء. نعم صحيح أحسنتي. زميلاتي خرجنا من الفصل بعد الدرس. زميلاتي خرجنا من الفصل بعد الدرس. نعم من يجيب؟ سامية بانوستاذ. نعم تفضلي. قرأتم القرآن بعد صلاة الفجر يا أبنائي؟
نعم أحسنتي. أقرأتم القرآن بعد صلاة الفجر يا أبنائي. أقرأتم القرآن بعد صلاة الفجر يا أبنائي. إذا ما فهمتم المعنى فاسألوا. உங்களுக்கு معنى விளங்காட்டி ஏதாவது வாக்கியத்துக்கு நீங்க கேட்கலாம். ரைட். இப்போ சொல்லாதாக்கள் சொல்லணும். மன் யுஜீப். كنسل أستاذ. نعم. أخي حفظ سورة الرحمن. نعم أخي حفظ سورة الرحمن. أخي حفظ سورة الرحمن. نعم. العشر. نسكية. نعم تفضلي. أنا بحثت عن قلمي ولكني ما وجدته. نعم أنا بحثت عن قلمي ولكني ما وجدته. أحسنت. طيب 11. شيرين أستاذ. نعم تفضلي. من قتل هذه الحية؟ أحسنتي. من قتل هذه الحية. من قتل هذه الحية. 12. سدرة المنتهى. تفضلي. أشربت القهوة يا مريم؟ أحسنتي. أشربت القهوة يا مريم. أشربت القهوة يا مريم. نعم 13. شيناز. نعم تفضلي. زملائي أكلوا الموز وأنا أكلت إناب. نعم أحسنتي. نعم زملائي أكلوا الموز. أكلوا سيرت سولم بلده أكلوا الموز وأنا أكلت العنب. وأنا أكلت العنب. ما معنى العنب ظافر؟ نعم الموز. نعم 14. من يجيب؟ ياسدة. تفضل. ضربت فاطمة بنتها بالعصا. مرة أخرى. ضربت فاطمة بنتها بالعصا. نعم أحسنت. ضربت فاطمة بنتها بالعصا. بنتها بالعصا. இப்படி வந்தன்னு வைங்க. ضربت فاطمة بنتها بالعصا. ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கா? இருக்கு என்ன வித்தியாசம்? இது ஃபாத்திமாவை பின்த் அடிச்சு வச்சாங்க. அப்ப ஃபாயிலுக்கு தான் என்ன வரணும்? ரஃபு வரணும். யார் அடிச்சோ அவங்களுக்கு ரஃபு வரணும். ஃபாயில் செஞ்சவர். தரபட ஃபாயில் யாரு? ஃபாத்திமா இங்க. அதனால ரஃப் இருக்கு. நாங்க பின்துஹான்னு சொல்லி பின்துக்கு ரஃபு செஞ்சா, ஃபாத்திமாவுக்கு நஸ்பு செஞ்சா அடிபட்டவங்க ஃபாத்திமா மஃபூல் பிஹி ஆயிடும். طيب هل من كلمة لم تفهموها فيما سبق؟ ஏதாவது விளங்காத சொற்கள் இருந்தா கேட்கலாமா? அல்ல நாங்க அடுத்தாண்டிட்டு போலாம். விளங்காத வாக்கியம். 11 هذه الحية இருக்குது அப்படினா என்னது? حية. من يجيب؟ الحية. ما معنى هذه الحية؟ نعم الحية. طيب تأمل ما يلي. تأمل. ما معنى تأمل؟ سندي. نعم سندني سي. نعم. انظروا إلى هنا. انظروا إلى هذه الأفعال. ذهب، ذهبوا، ذهبت، ذهبنا، ذهبت، ذهبتم، ذهبتي. طيب ذهبتن، ذهبت، ذهبنا.
طيب ذهب என்று நீங்க சொல்லும் பொழுது அதுல என்ன இருக்கு? ஒரு ஃபியால் இருக்கு. ذهب ذهبன்ற ஃபியால் மாதி தானே. ذهبங்கிற ஒரு ஃபியால். அடுத்தது அதில் ஒரு தமீர் மறைஞ்சிருக்குன்னு நாங்கள் சொன்னோம். உண்ட வெளிப்படையாக வரணும். உதாரணமாக ذهب حامد ذهب أحمد என்று வெளிப்படையாக வரணும். அப்படி வரல என்றால் நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம். உதாரணமாக ஹாமிதை பற்றி பேசிட்டு வரோம்டா ஐன ஹுவன்னு கேட்கும் பொழுது ذهب என்று சொன்னால் அப்போ ஒரு தமீர் அவர் ذهبக்குள்ள மறைஞ்சிருக்குது என்று நாங்கள் சொல்லுவோம். வெளிப்படையான ஒரு இஸ்மாகவும் வரும். அல்லது தமீருன் முஸ்ததிர் மறைந்த ஒரு தமீரா, முஸ்ததிரனா மறைந்த ஒரு தமீராகவும் அதுல ஃபைல் வரலாம். ரைட். அப்ப அந்த தமீர் முஸ்ததிர் தான் ஃபாயிலாக இருக்கும். தமீர் முஸ்ததிர் தான் எதாக இருக்கும்? ஃபாயிலாக இருக்கும். ரைட். ذهبல தமீர் வெளிப்படையாக வராது, மறைஞ்சுதான் வரும். தமீர் முஸ்ததிராக தான் வரும். ரைட். ذهبوا என்று சொல்லும் பொழுது ذهب ஃபியல் அல்ல ஃபியல் இருக்குது. ذهبன்றது அந்த வாவு என்ன? அதுதான் ஃபாயில். அந்த வாவு தமீர் தான் ஃபாயில். தமீர் இங்க முஸ்ததிரா மறைஞ்சா இருக்குது? இல்ல, பாரிஸ் வெளிப்படையாக இருக்குது. அப்ப அந்த வாவு தான் ஃபாயில். ரைட். ذهبت சொல்லும் பொழுது அதுல ஃபியல் இருக்குது. தால் ஹா பா ذهب அந்த ஃபியல் இருக்கு. தா என்ன? தா முஅன்னஸுடைய அடையாளம். அலாமத்து தஅனீஸ், தஅனீஸுக்குரிய அலாம அடையாளம். அதுல ஒரு தமீர் மறைஞ்சிருக்குது. அதுதான் ஃபாயில். தமீர் முஸ்ததிர் ஹிய என்ற ஒரு தமீர் அதுல இருக்க மறைஞ்சு, அதுதான் ஃபாயில். தமீர் முஸ்ததிர் ஃபாயில். அப்ப முஃப்ரதாக இருக்கிறதுல ஃபாயில் என்ன தமீராக வரும்? முஸ்ததிராக, தமீர் முஸ்ததிராக வரும், மறைஞ்சு வரும். அல்லது வெளிப்படையான ஒரு இஸ்மாக வரும், இஸ்மு தாஹிராக வரும். ரைட். தஹபன என்றதுல தஹபூல மாதிரி என்ன இருக்குண்டா ஃபியல் இருக்கு. அங்க ஒன்று இருக்கு. அதுதான் ஃபாயில். அதுதான் தமீர். அதுதான் ஃபாயில். முஅன்னஸ் ஜம்முடைய காயிபான தமீர். அதுதான் ஃபாயில். தஹபன. ரைட். தஹபத இதுல எப்படியும் தமீர் பாரிஸாக வெளிப்படையாக வரும். தான் தமீர். தஹபத அதான் ஃபாயில். தான் ஃபாயிலாகவும் இருக்கும். தஹபுதும் என்றதுலையும் தூ தான் ஃபாயில். தஹபுதுலையும் தஹபுதும் என்றதுலையும் ஜம்ம பல பேர் இருந்தால் நான் தஹபுதும்னு சொல்லுவோம். பயிலுகிற தூ ஃபாயில். மீம் அலாமத்துல் ஜம்முக்குரிய அடையாளம். சரி. தஹபுதும். தஹபதி என்றதுல தீ ஃபாயில். ஃபியால் இருக்குது, ஃபாயில் இருக்குது. தீ என்ற தமீர் ஃபாயில். இது எல்லாத்துலேயும் தா தான் இதாக இருக்குது, ஃபாயிலாக இருக்குது. சரி. தஹபுதுன்ன அதுல ஃபியால் இருக்குது, தூன்னு இருக்குது. தூன் அதுதான் ஃபாயில். ஷத்து செய்யப்பட்ட நூன் முஷத்ததா அலாமத்துல் ஜம்முக்குரிய அடையாளம். தஹபுது தூ ஃபாயில். தஹபனா நா ஃபாயில். ஃபியால் ஃபாயில். ரைட். ஹைர். இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கண்டா ஐயினில் ஃபாயில. ஃபாயில தயின் பண்ணுங்க. ஃபாயில ஐயின். தயினோட குறிப்பிடு. ஃபீமா யலி. طيب من يذكر لنا فيه هذه الفاعل؟ நஸ்ரீன். نعم نسرين. خرجتூல இருக்கக்கூடிய அந்த தூ தான் ஃபாயில். نعم هنا الفاعل تو. طيب ومن يجيب عن الثاني؟ خير النساء. نعم. جلسنا இதுல நா ஃபாயில். طيب الثالث من يجيب عنه؟ نعم. جوانا. தமிழ்நாட்டில் தீ தான் ஃபாயில். சொல்றீங்க ஜெயிலானி சொல்றோம். எது ஃபாயில்? ஷரிபத்துன்னு. ஷரிபத்துன்னு தா ஃபாயில். நான் ஜம்முடைய அடையாளம். طيب تاء فاعل نا جمع அடையாளம். طيب من يجيب عنها؟ نعم فيروز. أحمد. واو فاعل. واو فاعل. أحمد. نون فاعل. حفظنا نون فاعل. نون فاعل. ومن يجيب عن هذا؟ Maria Fatima Ustaz.
فريدة بادي தா ஃபாயில் மீம் ஜம்முடைய அடையாளம். سنتي نعم شيرين هو نعم هو اندور إنه هو اندور ضمير مستتر أنا ضمير فاعل. نعم أحسنتي. ومن يجيب عن هذا؟ زيناز. نعم تفضل. فهمتنا تو فاعل نون வந்து அலாமத்துல் ஜம்அ. طيب أحسنتي. نسقيا. كتبت تا فاعل. نعم ظافر. أحسنتي. نعم غسلت تا فاعل. لا ظافر சொல்ல போறீங்களா முடிஞ்சா என்ன அமெரிக்கா? அதான் غسلت نون فاعل. ரைட் இப்போ நான் வேற ஒரு சான்ஸ் கொடுக்க போறேன். சரி هي أستاذ. غسلت انغرதுல هي فاعل غسلت انغرதுல هي என்ற ضمير مستتر فاعل. طيب أين الفاعل في هذه الجملة في هذا الفعل؟ من يجيب؟ سدرة المنتهى. تفضلي. واو فاعل. طيب இந்த அலிஃப் எதுக்கு சித்ரத்துல் முன்தஹா? இது வாவ் ஜம்உக்குள்ளது அலிஃபா சார். வாவ் இந்த வாவ் ஜம்முடைய வாவ்ன்றதுக்குரிய அடையாளம். இந்த வாவ் ஜம்முடைய வாவ், அதாவது இது தமீர். என்ற சில இடத்துல சொல்லுலே வாவ் வரும், அடிப்படை அந்த சொல்லே வரும். உதாரணமா யதுன்னு சொல்ல அது முஃப்ரத். யதுஉ அழைக்கின்றான், துஆ கேட்கின்றான். அந்த வாவ் இருக்கு. அந்த வாவ் அது சொல்லுல இருக்கிற வாவா, ஜம்முடைய வாவ் அல்ல தானே. யதுஉ முஃப்ரத்ல வர வாவ். خير. யர்ஜு ரஜா யர்ஜு, அதுல அங்க அலிஃப் பின்னால் நாங்க போட மாட்டோம், காரணம் அது ஜம்முடைய வாவ் அல்ல. طيب من يجيب عن هذا؟ زينب. نعم. دخل هو வந்து முஸ்தத்திரா இருக்கு. نعم ضمير مستتر هو فاعل. أحسنتي. نعم من يجيب عن هذا؟ راجدة. نعم تفضلي. ضربت هي مستتر. هي ضمير مستتر ذا فاعل. طيب من الضمائر المتصلة لو نوفا نعم تفضل. فإذا شربتن لا அந்த தூ வந்து ஃபாயில். அந்த தூ இப்போ சரித்தூன்று முத்தகல்லியமா எடுத்து போறோம், இல்லாட்டி அந்த இன்னெண்ட வந்து ஜம்மு அலாமத், அதாவது இந்த பன்மைக்கு அது முத்தகல்லியமா வர அப்படியா? இல்ல முத்தகல்லிமன்ட் இல்ல. அந்த தா வந்து இது எல்லாத்துலயுமே தா ஃபாயிலாக என்ன செய்யுது இருக்குது. அந்த ஃபாயிலோட சேர்ந்து ஜம்முடைய அடையாளம் என்ன செய்யும் வரும் தானே. இப்போ ஃபால் துன் தஹபு துன் பாபு தும்ன்னு சொல்லும் பொழுது மீம் ஜம்முடைய அடையாளம், அல்லது தஹபு துன் என்று சொல்லும் பொழுது இந்த ஷத்து செய்யப்பட்ட நூன் ஜம்முடைய அடையாளம். அதாவது அரபிகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்படித்தான் பேசிக்கிறாங்க. இப்ப நாங்க பின்னால காலத்துல வந்துட்டு என்ன செய்யறோம்ட்டா இதற்கு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இலக்கணம் கண்டுபிடிக்கிறோம். இது ஏன் இப்படி பேசியிருக்கிறாங்க, அப்ப இதுக்கு எப்படி ஃபாயில் வரும், இதுக்கு எப்படி இது தமீரன்னு சொல்றதா, அல்லது இது தமீரன்னு வைக்கலாதா, இது அந்த மாதிரி பின்னால வந்து நஹ்வியங்கள் ஆராய்ச்சி செஞ்சு இது நஹ்வு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரைட். அரபிகளுக்கு அது அவங்க ஏதோ ஒரு முறையில என்ன செஞ்சிருக்கிறாங்க, அன்றைய காலத்துல பேசியிருக்கிறாங்க. அரபு மொழி ஒரு அடிப்படையான ஒரு மொழி. இந்த ஹிப்ரு மொழியா இருந்தாலும் அரபு மொழியிலையும் தான் அந்த மொழியும் வந்திருக்குது. இன்றைக்கு யூதர்கள் பேசுற ஹிப்ரு மொழி உண்மையான ஹிப்ரு மொழி அவங்கள்ட்ட இல்லை தானே. அபரி மொழி அவங்கள்ட்ட உண்மையானது இல்லை. அவங்க 300 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு அங்கலிங்களை தேடி உருவாக்கினதுதான் இருக்குது. அதுல நிறைய அரபு சொற்கள் தான் என்ன செய்யும் இருக்கும். இன்றைக்கு யார்கிட்டயுமே மூசா அலைஹிஸ்ஸலாம்
பேசின தௌராத்துல உண்மையான அடிப்படையான அந்த மொழியில தௌராத் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசின அந்த மொழியில அவங்க இஞ்சில் சொல்லக்கூடிய அந்த அனாஜிலுல் அர்பா 4 இஞ்சிலும் அது பிற உருவாக்கப்பட்டதுதான். அது கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசின அந்த மொழியில குர்ஆன் மட்டும்தான் அதே மொழியில இறக்கப்பட்ட அதே மொழியில இருக்குது தானே. அரபு அடிப்படையான மொழி. நிறைய மொழிகளுக்கு அரபு மொழி காரணமாக தாய்மொழியாக மூலமொழியாக இருந்திருக்குது. அதே நேரம் இப்ப உதாரணமா இப்ப ஜஹபுண்டா ஆண்கள் பன்மை. இன்கேஸ் ஜஹப, அதாவது இந்த உதாரணத்துக்கு ஜஹபுன்னு வாரத்துக்குள்ள இப்ப ஹாஷிம் வ முஹம்மத் வ ஜைனபு ஒரு பெண்பால் உள்ள சேர்ந்தா பரவாயில்ல. அப்படி பயன்படுத்தும் பொழுது முதக்கர் ஜெம்மத்தான் பயன்படுத்துவான். நீங்க கொஞ்சம் மேல போங்க. அதுல நீங்க சொன்னீங்கன்னா அந்த வாவு வந்து அது ஃபியலா மற்றது அதுக்கே வர வாவு எப்படி கண்டுபிடிச்சுக்கிறோம்? அதாவது இப்ப சில சொல்லுலே வாவு இருக்குதானே. சொல்லுலே வாழதா இதுக்கு வேலைக்கா வாழதா எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது? சரி, இது நான் உங்களுக்கு எழுதி காண்பிக்கிறேன் பாருங்க. உதாரணமா ரஜா யர்ஜு. ரஜா என்ற ஃபியல் மாதியிட முதாரி என்ன? யர்ஜு. தா யதுஉ. தா என்ற துஆ கேட்டிருந்தேன். தாட முதாரி யதுஉ. இங்க ரஜான்றது யர்ஜு என்று மாறி இருக்கு. தா யதுஉ. இதுலமே இந்த இதுக்கும் இப்ப இது எந்த வசன்ல இருக்கின்ற உதாரணமா ஃபஅல யஃஅலு. இதே மாதிரி தான் இது இருக்கு. இப்ப தான்ற அடிப்படையில எப்படி இருக்குமெண்டா அலிஃபா மாறினத்துக்கு இப்படித்தான் இருக்கும். தாவ என்று இருக்கும். தாவ என்றதுதான் தாவாக. அது வாவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க என்றால் அது இல்லத்துடைய எழுத்து, அதுக்கு ஹரக்கத்து பாரமானது. அதனால வாவ் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, வாவிலிருந்து ஹரக்கத்தை அழிக்கப்பட்டதுனால ஹதுப் செய்யப்பட்டால் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னால ஃபத்ஹா இருக்குது. ஃபத்ஹாக்கு நேர்பாடான எழுத்து அலிஃப். அதனால தாண்டு மாத்திருக்குது. இப்படி சரஃப்ல நீங்க சரஃப் படிக்கலே இப்படிதான் சொல்லி தருவாங்க. ரைட். ஏன் அப்படி சொல்லுவாங்கண்டா ரைட் இது பிறகு கண்டுபிடிச்சது ஏன் இப்படி வந்திருக்குது. அதுக்கு பிறகு என்ன செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் சரஃபியங்கள் சரஃபு படிக்கிற ஆராய்ச்சி உலமாக்கள் சொல்றாங்க. ரைட். எதை பற்றி இருந்தாலும் இந்த இதுதான் தாவன்றதான் எதுன்றது. இந்த வாவ் வந்து அப்ப ஜம்முடைய வாவா இது இல்ல. அவன் ஒருவன் அழைத்தான்ன்றதான் இது. யர்ஜு அவன் ஒருவன் ஆதரவு அழைக்கின்றான், அவன் ஒருவன் ஆதரவு வைக்கின்றான். அப்ப இது ஜம்முடைய வாவா இல்ல. ஆனா நீங்க இங்க எஃபாலு என்று சொல்லும் பொழுது இப்ப எஃபாலு ஃபால சாரி ஃபால எடுத்து நான் முதாரி இங்க கலந்துட்டேன்னு உங்களுக்கு அப்செட் ஆயிருக்கும். முதாரி நீங்க படிக்கல. ரைட். இப்ப நான் இதுக்கு விளம்பரப்படுத்துறது தான் சொன்னேன். அதாவது சில வாவு வரும், அது ஜம்முடைய வாவல்ல. அப்ப அதுக்கு நாங்க அதுக்கு பின்னால கொண்டு வைத்து இப்படி அலிஃப் போட்டா எதோ எர்ஜுன்னு போட்டா இல்ல, ஜம் இல்லாம எர்ஜு எதுன்னு போட்டால் இல்ல. விளங்கிட்டா? அதுதான் நீங்க நான் சொல்ல வந்தது. சரியா? அந்த சொல்லுல இருக்கிற வாவு வந்து அதுக்கு நாங்க அலிஃப் போடக்கூடாது. எர்ஜு எழுதும் பொழுது அவன் ஒருவன் ஆதரவு வைத்தான். அர்ஜு நான் ஆதரவு வைக்கிறேன். எப்படி நாங்க எழுதணும்? அர்ஜு. ரஜா ரஜௌது மாதி நான் ஆதரவு வைத்தேன். அர்ஜு நான் ஆதரவு வைக்கிறேன். இங்க வாவு என்ன வாவு? இது சொல்லுல இருக்கிற வாவு. சொல்லுல இருக்கிற வாவு. இது ஜம்முடைய வாவா இல்ல. ஜம்முடைய வாவுக்கு தான் நாங்க என்ன செய்யணும்டா அலிஃப் போடணும். இன்ஷா அல்லாஹ் அது சப்ஜெக்ட் எல்லாம் நாங்க பின்னால படிப்போம். இப்போதைக்கு நேரத்தை கவனத்துல கொண்டு நாங்க இதோட طيب من الضمائر المتصلة.
முத்தசிலான தமீர்கள் பாருங்க. முத்தசிலண்டா என்னண்டா சேர்ந்து வர தமீர்கள். இந்த தா நிறைய இடங்கள்ல நாங்க பார்த்தோம் வந்தது. ஃபாயில் சொன்னோம், அதோட தமீர் சொன்னோம் தானே. கமாஃபி தஹபத, தஹபதி, தஹபது, தஹபதும், தஹபதுன்ன, இது எல்லாத்துலயுமே இந்த தா இருக்கு. தஹபத, தஹபதி, தஹபது, தஹபதும்ல இருக்குது, தஹபதுன்னையும் தா இருக்கு, எல்லாத்துலயும் தா இருக்கு. இது ஒரு தமீர். இந்த தமீர் எப்படி இருக்குதுண்டா ஃபியலோட சேர்ந்து வந்துருக்கு, முத்தசில். இதுக்கு நான் சொல்லுவோம் தமாயிர் முத்தசில், தமீருன் முத்தசில், சேர்ந்து வரக்கூடிய தமீர். இப்ப அந்த, அந்தி, அந்தும், அந்துன்ன, அன, இதெல்லாம் என்ன தமீர்? முத்தசிலா சேர்ந்தா வரும்? இல்ல, அது தனி சொல்லாக வரும் தானே. சொல்லோட ஒட்டி வருமா, ஃபியலோட ஒட்டி வருமா? இல்ல, அது தமீர் முன்ஃபசில். நான் அது தமீர் முன்ஃபசில், பிரிந்து வரக்கூடிய தமீர். இது எல்லாம் ஒட்டி வரக்கூடிய தமீர், தமீர் முத்தசில். இப்ப தன்றது அந்த, அந்தன்றது முன்ஃபசிலா வரும்பொழுது அந்த வரும், முத்தசிலா வரும் பொழுது ஃபியல்ல தண்டு வருது. அந்தி முத்தசிலா வரும்பொழுது தீ தானே. அனன்றது முத்தசிலா வரும்பொழுது தூ வருது. வாவ் பாருங்க, முத்தசிலான தமீர்கள்ல வாவும் உண்டு. எங்க வருது வாவ்? மாதியான ஃபியல்ல, ஜம்உல, காயிப்ல வாவ் வருது, தஹபு. அதே மாதிரி நூன், தஹபன, இதுவும் முத்தசிலான தமீர். நா, தஹபனால வரனா, இது எல்லாமே தமாயிர் முத்தசில, முத்தசில. தஅம்மல் மா யலி, இதையும் நீங்க தாமுல் பண்ணுங்க. பாருங்க, ஐன ஹாமிதுன் ஒருத்தர் கேட்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம்? ஹரஜ, ஹரஜன்னு சொல்லிட்டோம், அவர் வெளியில போய்த்தார். இப்ப இங்க ஹரஜன் ஃபியல் வந்தீங்க, ஃபாயில் ஃபியல் வந்தா கட்டாயம் ஃபாயில் வரணும். எது ஃபாயில்? ஹரஜல ஹுவன்ற ஒரு தமீர், அதுல முஸ்ததிராக இருக்குது தானே. இப்ப ஹரஜன்றது ஃபியல், ஹரஜன்றது ஒரு ஃபியல், அதுல உள்ள ஃபாயில் அது தமீருன் முஸ்ததிர், மறைந்திருக்கக்கூடிய ஹுவன்ற தமீர். அதே மாதிரி ஐன ஆமினது கேட்கிறாங்க, நாங்க என்ன சொல்லுவோம்? ஹரஜத். இதுல ஃபாயில் அது ஹிய என்ற மறைந்திருக்கக்கூடிய ஒரு தமீர். ஹரஜ ஃபியல் இருக்கிற தா வந்து என்ன? அலாமத்து தனீஸ், முன்னத்குரிய அடையாளம். அல்ல ஃபாயில் தமீருன் முஸ்ததிர், தமீருன் முஸ்ததிர். இப்ப நீங்க எப்படி பாக்குற பாருங்க. இப்ப நீங்க ஃபுல்லா சொல்றேன்டா எப்படி சொல்லுவீங்க? ஹரஜ, ஃபாயில வெளிப்படுத்தி சொல்றேன்டா எப்படி சொல்லுவீங்க? ஹரஜ ஹாமிதுன், ஹாமிதுன். ஹாமிதுன். அப்ப எது ஃபாயில்? ஹாமித், ஹாமிதுன் ஃபாயில். அப்படி சொன்னா ஹாமிதுன் ஃபாயில், ஹரஜ ஹாமிதுன் என்று சொன்னா ஹாமிதுன். அப்படி சொல்லாம நீங்க சுருக்கமா ஹரஜ என்று சொன்னால் ஃபாயில் தமீர் முஸ்ததிர் என்று நாங்க சொல்லுவோம், ஹுவன்ற தமீர் முஸ்ததிர். அதே மாதிரி ஐன ஆமினது முழுமையா சொல்லும் பொழுது என்ன சொல்லுவீங்க? ஹரஜத் ஆமினது. அப்ப ஆமினது ஃபாயில், ஹரஜத் ஆமினத்துன்னு சொல்லும் பொழுது ஆமினது ஃபாயிலாக இருக்கும். அப்படி ஆமினத்துன்னு சொல்லும் பொழுது நாங்க இந்த தாவை நீக்கிறோமா? ஹரஜத் ஆமினத்துன்னு சொல்லும் பொழுது நீக்கல, ஏண்டா அது முஅன்னஸ் அடையாளம், அது தமீர் அல்ல. தமீர்ண்டா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? தமீர் 2 வருடம், இந்த ஃபாயில் 2 முறை வரையலான்னு சொல்லி நீக்கி இருப்போம் தானே. அது தமீர் அல்ல, அது வந்து அலாமத்து தனீஸ், முஅன்னஸுக்குரிய அடையாளம். அப்ப நஹ்வியங்கள் பாக்குறாங்க என்னென்றால், இப்ப ஹரஜத் ஆமினத்துன்னு சொல்லும் பொழுது அந்த தா இல்லாம போகுதா? இல்லாம போவதில்லை. அப்ப அது இருக்குது, அப்ப அது தமீர் அல்ல அது. அப்ப ஃபாயில் வந்தா இன்னொரு முறை தான் ஃபாயில் கொண்டு தேவையில்லை, அப்ப அது தமீர் அல்ல, அப்ப அது வந்து முஅன்னஸுக்குரிய அடையாளம். ரைட். அப்ப நாங்க இந்த பாடத்துல இந்த மாதிரி விஷயங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். இப்ப அடுத்த பாடத்துல இருக்கிற டைம்ல நாங்க கொஞ்சம் பார்ப்போம். அத்தர்சு தாஸிஅ, அத்தர்சு தாஸிஅ. ரைட். யாராவது இந்த பாடத்தை வாசிச்சுட்டு வந்தீங்களா? யார் யார் வாசிச்சுட்டு வந்தீங்க? யாசிதா முதலாவது, அடுத்தது ஜெயிலானி, மூணாவது யாரு?
முஸ்கே வாசிச்சிங்க. வேற யாரு? خيرونيسا خير நிசா வாசிச்சிங்க. வேற? ஃபைரோசி உஸ்தாத். ஃபைரோஸ். சரின். ஃபைரோசி. சரி. உம்மு அஹ்மத், உம்மு சஃபியா. லாஃபிர் வாசிச்சிங்களா? இல்ல வாசிக்கல. வாசிட்டு வந்தாக்கள். வேற யார் வாசிச்சாங்க? இது வாசித்துட்டு 8 பேர் வாசிச்சிருக்காங்க என்ன? ஹைர். இது வாசித்து அதுல கருத்து தானே இப்ப கேக்கு. இந்த அப்படி என்ன சொல்றீங்க? ஐயப்பி என்ன சொல் புரியல, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயபினா ஹையாபினா. ஹையாபினா கருத்து கேக்குறீங்களா? ஆமா ஆமா. யார் சொல்றீங்க ஹையாபினா கருத்து? இல்ல நான் கேக்குறேன் நான். ஓ இல்ல, நாங்க இவங்கள்ட்ட கேட்போம். யாரு சொல்லலாம் ஹையாபினா கருத்து? வாருங்கள் விரைந்து செல்வோம். விரைந்து செல்வோம். ஹையா பினா, நாங்கள் விரைந்து செல்வோம். இப்ப நீங்க மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். இப்ப ஏற்கனவே இந்த வாசிச்சுட்டு வந்தாக்கள் ஒவ்வொருத்தராக நாங்க என்ன செய்ய போறோம், வாசி கொடுக்க போறோம். பிழை வந்தா நீங்க விட்டுட்டு அடுத்த ஆளு கொடுக்கணும். ரைட்? முதலாவது யார் வாசிக்கிறீங்க? ياسدة யாசிதா. الدرس التاسع. دخل المدرس الفصل ووجد فيه 15 طالبا فقط، فقال لهم: أين الطلاب الجدد الخمسة الذين جاءوا أمس؟ قال عبد الله: حضروا اليوم وخرجوا قبل قليل، أظن أنهم ذهبوا إلى المدير. رجع الطلاب الخمسة بعد قليل، فقال لهم المدرس: أإلى المدير ذهبتم يا أبنائي؟ قالوا: نعم، ذهبنا إليه لأننا ما وجدنا أسماءنا في القائمة. جلس المدرس وقال: أقرأتم درس الأمس يا أبنائي؟ قال الطلاب: نعم، قرأناه وكتبناه وحفظناه. قال المدرس: أفهمتموه؟ قالوا: نعم، فهمناه جيدا. ما أسهل هذا الدرس. قال عبد الرحمن: أنا ما فهمت فيه 3 كلمات. قال المدرس: ما هي؟ قال عبد الرحمن: قرأنا في الدرس هذه الجملة: عاد جدي من الخرطوم. فما معنى هذه الكلمات ال3؟ قال المدرس: عاد معناها رجع، والجد معناها أبو الأبي أو أبو الأمي، والخرطوم عاصمة السودان. أفهمت؟ قال عبد الرحمن: الآن فهمت. ثم فتح المدرس كتابه وقرأ درسا جديدا: خلق الله الشمس والقمر والنجوم والأرض والبحار وخلق كل شيء، وخلق الإنسان من طين. ثم قام وكتب هذا الدرس على السبورة. رفع محمد يده وقال: ما معنى الطين يا أستاذ؟ قال المدرس: الطين معناه التراب المختلط بالماء. ورفع فيصل يده وقال له المدرس: أعندك سؤال يا فيصل؟ قال فيصل: نعم، عندي سؤال. البحار جمع البحر. قال المدرس: இப்ப நாங்க இன்னொருத்தர கொடுப்போம். அடுத்தது யாரு? أم أحمد. نعم أم أحمد. நீங்க رفع محمد يده للناس. أوكي. أحسنتي يا سيدة، بارك الله فيك. رفع محمد يده وقال: ما معنى الطين يا أستاذ؟ قال المدرس: الطين معناه التراب المختلط بالماء. ورفع فيصل يده فقال له المدرس:
عندك سؤال يا فيصل؟ قال فيصل نعم عندي سؤال. البحار جمع البحر. قال المدرس نعم هو كذلك. قام الحسن وقال ما جمع السماء يا أستاذ؟ قال المدرس جمعها سماوات. طيب ثم يكفي. ரஃபா முஹம்மதிலிருந்து இன்னொரு முறை யார் வாசிக்க போறீங்க? خير نساء. نعم. رفع محمد يده وقال ما معنى الطين يا أستاذ؟ قال المدرس الطين معناه التراب المختلط بالماء. ورفع فيصل يده فقال له المدرس عندك سؤال يا فيصل؟ قال فيصل نعم عندي سؤال البحار جمع البحر؟ قال المدرس نعم هو كذلك. قام الحسن وقال ما جمع السماء يا أستاذ؟ ما جمع السماء يا أستاذ؟ قال المدرس جمعها سماوات. يكفي. ثم يكفي. இவங்க 3 பேருமே இங்க இந்த ஃபிக்ராவுல ஒரு பிழையை விட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் இருங்கள். யாருக்கு சொல்லிடும்? அஹ்மத் சொல்ல போறீங்களா? இல்ல அதான் அந்த ஆல் பிஹார்ன்றது விட்டுட்டோம். ஆல் பிஹாரு. அது வந்து கேள்வி. அது அல் பிஹார் வல ஆல் பிஹாரு கடல். ஆல் பிஹாரு ஜம்உல் பஹ்ரி. பஹ்ருடைய ஜம்ஆ பிஹார் என்பது. அது ஹம்சத் இஸ்திஃபாமும் அல்லம் சேரும் பொழுது ஆல் என்று வரும். طيب من يقرأ لنا؟ பிறகு யார் வாசிக்கிறீங்க? புதிய முஸ்தஃபியா. ما جمع السماء يا أستاذ؟ இங்க சும்மா எடுங்க. அதுக்கு மேலே உஸ்தாத் சும்மா இது ثم سأل المدرس. ثم سأل المدرس الطلاب عدة أسئلة. المدرس من خلقك يا إبراهيم؟ إبراهيم خلقني الله. المدرس من خلقكم يا أبنائي؟ الجميع خلقنا الله. المدرس من خلقني يا عباس؟ عباس خلقك الله. المدرس من خلق الشمس يا عبد الله؟ عبد الله خلقها الله. المدرس ومن خلق القمر يا عبد الرحمن؟ عبد الرحمن خلقه الله. المدرس ومن خلق النجوم يا أحمد؟ أحمد خلقها الله. طيب مرة أخرى. ومن خلق القمر لنواسين ترمبا؟ ومن المدرس ومن خلق النجوم؟ ومن خلق النجوم يا أحمد؟ نجوم. اوكي خلاص اقرأ. هذا صحيح أستاذ. نجوم. ومن خلق النجوم. جمع نجم. نعم. طيب أنت كيف قرأتي أولا؟ முதலாவது எப்படி வாசிச்சீங்க? நஜூம் அப்படியா? சந்தேகத்துல தான் நான் திரும்ப வாசிக்க சொன்னேன். நஜூம் வாசிச்சீங்கன்னா அதுல ஃபத்ஹா வந்திருக்கு உஸ்தாத். ஃபத்ஹா புத்தகத்துல ஃபத்ஹா வந்திருக்கா? இல்ல அந்த புத்தகத்துல ஹரக்கத் ரொம்ப சின்னதா இருக்குது. நான் புக்க பார்த்தேன், ஸ்கிரீன் பார்க்கல. طيب அப்ப நான் இன்னொருத்தர் வாசிக்கலாம், பிரச்சனை இல்லை. طيب ومن يقرأ لنا؟ فيروسي. إذن المدرس. المدرس ومن خلق النجوم يا أحمد؟
أحمد خلقها الله. يعقوب يا أستاذ عندي سؤال ليست له علاقة بالدرس. المدرس ما هو؟ يعقوب قرأت في كتاب النجوم أبعد من الشمس. أصحيح هذا؟ علاقة ஆமாம் உஸ்தாத். இலாக்கான் ஹரக்கத் வச்சிருக்காங்களா அல்லது அலாக்கான் வச்சிருக்காங்களா? அலாக்கான்னு இருக்குது உஸ்தாத். என்னோட கிதாப்ல இலாக்கான் வச்சிருக்காங்க. ரெண்டு மாதிரி சொல்லலாம். ரெண்டு மாதிரி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஓகே تفضلي. يعقوب قرأت في كتاب أن النجوم أبعد من الشمس. أصحيح هذا؟ المدرس نعم هذا صحيح. مما خلق الله الإنسان يا عثمان خلق الله الإنسان من طين. المدرس أحسنت يا عثمان. ومما خلق الله الجن يا أبو بكر. திரும்ப வாசிங்க. المدرس أحسنت يا عثمان. ومما خلق الله الجن يا أبا بكر. كركتم أستاذ؟ نعم. خلق الله الجن من نار. المدرس كيف عرفت ذلك يا أبو بكر؟ عرفت ذلك من القرآن الكريم. فجاء في سورة الأعراف أن إبليس قال الله أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. طيب يكفي. من يقرأ أيضا؟ بارك الله فيك. யார் வாசிக்காரீங்க? شيرين. أحسنت يا أبا بكر. كم سماء خلق الله يا عبد الله؟ لا، من هنا من خلق الله الجنة. نما பண்ணி கேடலீங்க. أبو بكر خلق الله الجنة من نار. أكلين ده أستاذ؟ نعم. خلق الله الجنة من نار. كيف عرفت ذلك يا أبا بكر؟ عرفت ذلك من القرآن الكريم. فجاء في سورة الأعراف إن إبليس قال الله أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. أحسنت يا أبا بكر. كم سماء خلق الله يا عبد الله؟ خلق الله. بارك الله فيك. ومن يقرأ أيضا؟ ظافر. ما ظافر؟ اقرأ. أبو بكر خلق الله الجنة من. عبد الله خلق الله 7 سماوات. இல்ல மேல நான் ஸ்கிரீன்ல காண்பிச்சிருக்கிறது பாருங்க. خلق الله الجنة من نار. أبو بكر خلق الله الجنة من نار. المدرس كيف عرفت ذلك يا أبا بكر؟ أبو بكر عرفت ذلك من القرآن الكريم. فجاء في سورة الأعراف أنا إبليس قال الله. نعم اقرأ. أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. طيب يكفي. ومن يقرأ أيضا من خلق الله الجان؟ سامي بانو. أنا வீட்ல வாசிச்சிட்டு வரல. பரவாயில்லை. تفضلي. خلق الله இருந்தா أستاذ. نعم. أبو بكر خلق الله الجن من نار. كيف عرفت ذلك يا أبا بكر؟ عرفت ذلك من القرآن الكريم. فجاء في سورة الأعراف أن إبليس قال لله أنا خير منه
خلقتني من نار وخلقته من طين. طيب، وهناك خطأ أيضا. من يقرأ لنا؟ جيلاني படிக்க جلاني. خلق الله الجن من نار كيف عرفت ذلك يا أبا بكر؟ عرفت ذلك من القرآن الكريم فجاء في سورة من القرآن القرآن الكريم فجاء في سورة الأعراف أن إبليس قال لله أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. பாத்தீங்களா? எல்லாரும் சமீமாபானு சரியா வாசிச்சாங்க. அதுக்கு முன்னால் வாசிச்சவங்க எல்லாரும் பிளவிட்ட இடம் இதான். قال لله ذن أستاذ. أن إبليس قال لله. إبليس அல்லாஹ்வுக்கு சொன்னான். أن إبليس قال لله. قال الله لا. قال لله أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. إبليس الله விடம் சொன்னான். أن إبليس قال لله. طيب اقرأي بسرعة. அடுத்தது உஸ்தாத் அஹ்மத். அந்த யா அபா பக்ரின் ஒருத்தர் 2 பேர் தான் சரியா சொன்னாங்க, மத்தவங்க அபூ பக்ரின் என்றா. இதே இல்ல சொன்னாங்க அபூ பக்ர் இங்க உள்ளது. யா அபா பக்ரின். அபூ பக்ர்னு சொன்னாங்களா? நான் கவனிக்கல. அந்த பிரதர் மட்டும் அபூ பக்ர்னு இருக்கு. طيب யார் சொல்ல பாஸ்ட் முடிச்சிட்டீங்களா? இன்னும் இருக்கா? வாசிங்க. Next أحسنت يا أبا بكر كم سماء خلق الله يا عبد الله خلق الله 7 سماوات. அந்த பேர்லாம் சொல்லுவா சால் முதரிஸ் அப்துல்லாஹி. சொல்லுங்க. عبد الله خلق الله 7 سماوات المدرس. وفي كم يوم خلق الله السماوات والأرض يا عبد الرحمن خلق الله السماوات والأرض في 6 أيام المدرس. هذا صحيح. قال الله تعالى في كثير من الآيات إنه خلق 7 سماوات. فقال في سورة الطلاق الله الذي خلق 7 سماوات. وكذلك قال في كثير من الآيات إنه خلق السماوات والأرض في 6 أيام. فقال في سورة الحديد هو الذي خلق السماوات والأرض في 6 أيام. في هذه اللحظة رن الجرس وخرج المدرس من الفصل. نعم أحسنت. بارك الله فيك. بارك الله فيكم جميعا. أحسنتم. من قرأ أحسن. طيب ومن استمع أحسن أيضا. அப்போ நீங்கள் திரும்பவும் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை கிரகிச்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். லேசானதை உங்களுக்கு தெரியாததுகளை நீங்கள் அடையாளப்படுத்திட்டு வாங்க. புதிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பாடங்கள் படிக்கலாம். ஹேர் இதில் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தானே? புரிஞ்சா புரியலையா? பிரச்சனை ஏற்கனவே படித்தவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக புரியும், அதுவும் பிரச்சனை இல்லை. படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் புரியாது, புதிய சொற்களாக அவங்களுக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ما معنى اللحظة في آخر لحظة مومنت.
طيب هل هناك سؤال آخر؟ جوانا نعم. الدرس الثامن التدريب ثاني கிளாஸ் نعم. இப்ப வந்து தனியா அதுக்கு முன்னாடி நம்ம ஒஃப்ரத்துக்கு எப்படி வந்து தமீர் வந்து மறைஞ்சு வரும் அப்படிங்கறத பத்தி படிச்சோம். ஆனா ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இப்ப நஹ்னு அப்படின்னா வந்து நான் அப்படிங்கறது தான் தமீர் வரும். இப்ப தஹபனா ஹரஜ்னா அந்த மாதிரி வரும்னு. ஆனா இப்ப 7th இருக்குல்ல, 7th கேள்வி அது வந்து ஜமீலாத்தி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து முன்னுக்கு உள்ளவங்களை பத்தி சொல்றாங்களா இல்ல மூணாவது உள்ளவங்களை பத்தி சொல்றாங்களா அப்படிங்கறது வந்து குழப்பது உஸ்தாத் எனக்கு. ஜமீலா இப்ப முன்னுக்குள்ளவங்களை பத்தி சொல்றேன்டா, யா ஜமீலாத்தி என்னுடைய ஜமீலாக்களே என்று நான் யா போடுவோம் தானே, யா இல்லையே. அப்ப மூணாவது ஆட்களை பத்தி தான் சொல்றது. ஓகே உஸ்தாத். அதே மாதிரி இப்ப நம்ம தஹபத் அந்த மாதிரி சொல்றோம்ல உஸ்தாத், தஹபத் அந்த இதுக்குமே நம்ம வந்து முன்னாடி தானே சொல்லுவோம் உஸ்தாத் அவங்க பேரை, இல்ல பின்னாடி சொல்லுவோமா உஸ்தாத்? ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க முன்னாடி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, பின்னால சொன்னாலும் பிரச்சனை இல்லை. முன்னால சொன்னால் முப்ததா கபர் வரும் தானே. முன்னால சொன்னால் முப்ததா ஹாமிதுன் தஹபன்னு சொன்னு வைங்க. உதாரணமா ஹாமிதுன் தஹப அப்படி என்றால் ஹாமித் முப்ததா தஹப. இங்க பாருங்க, ஹாமிதுன் தஹப, ஹாமித் முப்ததா என்ற இஸ்ம கொண்டு ஆரம்பிச்ச முப்ததா, அது வேற சப்ஜெக்ட். இங்க தஹபன்றது ஃபியல் ஃபாயில், அது ஒரு ஜும்லா. அந்த ஜும்லா ஃபியலியா, இந்த ஜும்லா ஃபியலியா தான் ஹாமித் என்ற முப்ததாவுக்கு ஹபரா இருக்குது. ரைட். அப்ப இந்த தஹபன்றது ஃபியலுக்கு கட்டாயம் ஃபாயில் பின்னால தான் வரணும். முன்னால் இருக்கிறத நான் ஃபாயில் என்று சொல்ல இயலாது. ஒரு ஜும்லால ஃபாயில் பின்னுக்கு தான் வரும், ஃபியலுக்கு பின்னால தான் வரும். ஃபியலுக்கு முன்னால ஃபாயில் வர இயலாது. அப்ப இங்க ஹாமிதுன்னு வந்து இருக்கிறது வந்து அந்த ஃபாயிலுடைய வமீர் வந்து ஹுவன்றது ஹாமிதை பார்த்து தான் மீளுது. மீண்டாலும் இதுக்கு நாங்க சொல்ற இலக்கணத்துல முப்ததான்னு சொல்றோம். இலக்கணத்துக்கு நான் சொல்றேன் முப்ததா. சரி. தஹப ஹாமிதாகிறவர் என்ன, தஹப போய்விட்டார். தஹபதான் ஹபர். தஹபன்ற ஃபியலும் ஃபாயிலும் சேர்ந்து அது ஜும்லா ஃபியலியா. இந்த இஸ்முக்கு ஹாமிதன முப்ததாவுக்கு ஹபர் ஆயிக்கு. சரி. அப்ப இங்க ஆமினத்து நீங்க சும்மா ஹாமிதை எடுத்துட்டு எப்படின்னு சொல்லலாம், தஹப ஹாமிதுன் சொன்னாலும் பிழை இல்லை. ஃபியல் ஜும்லா ஃபியலியாவா கொண்டு வருவோம் மேலும். தஹப ஹாமிதுன். நான் நஹூல என்ன பாக்குறேன்னு சொன்னா, இதுக்குரிய நியாயம் என்ன, விளக்கம் என்னன்றதான் நான் நஹூல பாக்குறேன். நீங்க லுகால படிக்கும் பொழுது தஹப ஹாமிதன்னு சொல்லலாம், ஹாமிதுன் தஹபன்னு சொல்லலாம். அதுதான் மொழி. அதை வந்து நீங்க தெரிஞ்சா போதும். மேலதிகமாக இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன காரணம் என்று தேடுறது தான் நஹு. ரைட். அது கொஞ்சம் இலக்கணம், அது கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் யோசிச்சா லேசிதான். நாங்க அதுக்கு தான் என்ன சொல்றோம்னா, கூடுதலாக இதுல நீங்க இப்ப அரபியத் பைன இதைகள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வரமாட்டோம். காரணம் அங்க படிக்கிறது நாங்க நஹுவை பெருசா இது பண்றது இல்லை ஆரம்பத்து கட்டத்துல. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா வரும். நாங்க படிக்கிறாங்கன்னா மொழியை படிக்கிறோம் தானே, அதுதான் முக்கியம். ஆனா இந்த புத்தகத்துல மொழியும் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், அதே நேரத்துல இலக்கணமும் சேர்ந்து இருக்குது. ரைட். இப்ப நாங்க இலக்கணத்துக்கு பயந்து மொழியிலிருந்து விரண்டோட கூடாது. ரைட். முந்தி ஆக பழைய புத்தகங்களை விட இது நல்லது, சந்தேகமே இல்லை. நிறைய மாற்றங்கள், நிறைய பழைய புத்தகங்கள் எங்களுக்கு படிச்சு கொடுக்கணும். உண்மையிலே இந்த இப்போ உள்ள சூழ்நிலையில இந்த மாதிரி ஆன்லைன்ல எந்த அளவுக்கு படிச்சு கொடுக்கலாம் அரபே தெரியாதாக்களுக்கு, அதை விட இந்த புத்தகங்களை எங்களுக்கு படிச்சு கொடுக்க முடியும். அதை விட லேசாக, இதை விடவும் லேசாக அரபியத் பைன யதைக் மாதிரி புத்தகங்கள் இன்றைக்கு இருக்குது. ரைட். இப்போ உங்களோட கேள்விக்கு பதில் விளங்கிட்டா? இல்ல உஸ்தாத், திரும்ப கேளுங்க. என்னன்னா இப்ப அந்த நம்ம தத்ரீபாத்லயே உஸ்தாத் இப்ப ஜமீலாத்தின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறோம்னு கேக்குறேன் உஸ்தாத். நானு எப்படி பயன்படுத்துறதுன்னு தஹபத்த வருமா இல்ல தஹபன அந்த இது கேக்குறேன் உஸ்தாத். தஹபன தான் வரும். ஏண்டா என்னுடைய வகுப்பு நண்பிகள் ஜமீலாத்தி, அவர்களை குறித்து நாங்க என்ன சொல்லணும், தஹபன அவர்கள் போனார்கள்.
இல்லாட்டி ஹரஜ்ன மினல் ஃபஸ்லி பாத தர்சி. அதுல என்ன பிரச்சனை? எனக்கு புரியல உங்களோட கேள்வி. பிரச்சனை அதுக்கு எப்படி உஸ்தாத் அஹி டேஷ் சூரத் ரஹ்மானி அதுக்கு எப்படி உஸ்தாத் வரும்? அஹி என்றால் என்னுடைய சகோதரன். நாங்க என்னுடைய சகோதரனை பத்தி நாங்க வேறொருத்தர்கிட்ட சொல்றோம் தானே. அஹி இப்ப மூணாவது ஆளா இருக்காரு. அஹியா அஹி இல்ல என்னுடைய சகோதரனே என்று பேசினா தான் நாங்க முன்னுக்கு சொல்லணும். அது எதுல வரும்? இந்த புதிய பாடத்திலையா? புதிய பாடத்துல வந்தது தான் கேக்குறீங்க அஹி என்று. அதான் இல்லாட்டி இதுல பழைய பாடம் இருக்கு உஸ்தாத். யா மரியம் இது அஹி என்னுடைய சகோதரன் இருக்கிறானே அவன் என்ன செய்தான்? ஹஃபிதா சூரத் ரஹ்மான், சூரத் ரஹ்மானை மனனம் செய்து விட்டான். அப்படித்தானே சொல்லணும். என்னுடைய சகோதரன் வேற எப்படி சொல்ல முடியும்? யா அஹியன் வந்து இந்த என்னுடைய சகோதரனே அவ கேள்வி கேட்கலாம். அஹஃபில் த சூரத் ரஹ்மான், நீ சூரத் ரஹ்மான் மனப்பாடம் செஞ்சிருக்கியா? ஓகே உஸ்தாத். இப்பதான் உஸ்தாத் கொஞ்சம் புரியுது எனக்கு. இன்னும்